ஹாய், வெல்கம் டு ஹெல்த்தி குக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி, மோமோஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1.5 டம்ளர் மைதா மாவு எடுத்திருக்கேன், சின்ன டம்ளரில். அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சிடணும். அது வச்சுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். நான் நீ கிரேட்டரில் தான் பண்ணேன். ஏன்னா மோமோஸில் நம்ம பெருசாக போட்டோன்னா காய் மாட்டோம் கொடுக்கும்போது. ஸோ நம்ம கிரேட்டரில் வச்சு கிரேட் பண்ணிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் அது. அதனால் நான் கேப்சிகம், கேபேஜ், அப்புறம் கேரட் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் கிரேட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா காரம் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம பெப்பர் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு ஜாஸ்தியாக ஆட் பண்ணிவிட்டேன், ஏன்னா நான் மைதா மாவில் பண்ணுறேன். ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் இது வராமல் இருக்கிறதுக்காக இது நல்லா ஃப்ரை பண்ணணும், டீப் ஃப்ரை பண்ணணும் எண்ணெயில். இதை நல்லா அப்புறம் இது நம்ம கடித்து சாப்பிடும்போது மாட்டாமல் இருக்கும், தெரியாமல் இருக்கும். அதனால் இதை நான் நல்லா ஃப்ரை பண்ணி, ஏன்னா வெஜிடபிள்ஸாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ண மாட்டோம், அது பெருசாக வணக்க மாட்டோம். ஸோ ஏன்னா அது இன்னுமே நம்ம பொடியாக கட் பண்ணதுக்கு ரொம்ப ஃப்ரை பண்ண மாட்டோம் அதை. அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயிலில். இப்போ நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு, அளவுக்கு ப்ரௌனாகவே மாறிடுச்சு. ஸோ இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கண்ணாடிப்பாங்க. இந்த டேஸ்ட் நமக்கு பெருசாக இருக்குது, நல்லா தான் பிடிக்கும் பசங்களுக்குலாம். ஆனியன் பெருசாக எடுத்து போட்டு சாப்பிட்ற விஷயம் இல்லை. ஸோ அதனால் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வணக்குனா போதும். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் மோமோஸ் தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது ஒரு 1/2 அன் ஹவர்லேயே செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காய் கட் பண்ண தான் கஷ்டமாக இருக்கும், ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 3 காயை நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸி. ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே 3 காய்கறியும் நான் கிரேட்டர் வச்சு கேட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோ மெல்லி சாப்பிட்டுருவேன். டேஸ்ட்டுமே நல்லாவே இருந்தது. நல்லா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல சின்னதாக கட் பண்ண முடியும்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஸோ இந்த அளவுக்கு காயெல்லாம் ஒன்று ஆட் பண்ணி வணக்கிட்டேன். நான் வணக்கி முடிச்சதுக்கப்புறமா ஆக்சுவலாக பெப்பர் ஆட் பண்ணோம், ஆனால் எனக்கு சில்லியோட காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் பெப்பர் ஆட் பண்ணல. கொத்தமல்லி மட்டும் கடைசியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ளே மாவு இந்த அளவுக்கு எல்லாம் ஊறிடுச்சு. ஸோ மாவை குட்டி குட்டியாக ஊறிட்டிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இது சப்பாத்தி மாவு மாதிரி விட்டு போகாது. அதனால் நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு உள்ளே ஃபில்லிங் வச்சு க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும் மோமோஸ். அவ்வளோதான். தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.